ஓகே. கேட்பவன், கேட்கப்படும் பொருள் இரண்டும் தோன்றும் இடம். இந்த வேறுபாடுகள் எங்கிருந்து வந்தது? பாண்டியன் மன்னார்குடியிலிருந்து கேட்டிருக்காருங்க சுவாமி. இப்போ பாண்டியனோ இல்லை நீங்களோ கண்ணை மூடிங்க. மூடிட்டு நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள், இப்போ மூட வேண்டாம். மூடிக்கிட்டு உங்கள் கண்ணில் மனசுக்குள்ளே கேட்பவனாக இருந்துங்க. கேட்கப்படும் பொருள் உங்கள்கிட்ட தானே வருது. அப்போ ஒரு சப்தத்தை நீங்கள் கேளுங்க. அது கஷ்டமா? உங்களுடைய குழந்தை பேசுகிற சப்தம் உங்களுக்கு கேட்குதா மனசில்? இல்லை சுசீலா அம்மா பாடின பாட்டு உங்களுக்கு காதில் வந்து ரீங்காரம் விடுதா? வெளியே எங்கேயும் பாடலை, உங்கள் மனசுலேருந்து தான் பாட்டு வருது. அல்லது உங்களுக்கு பிடிக்காத பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போடுறீங்களா மனசில்? அப்புறம் அவர் பேசுகிற சத்தம் கேட்குதா? அப்போது கேட்கும் இடமும் கேட்பவனும் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. நாம் நினச்சிக்கிறோம் கேட்புகிற இடம் வெளியே இருக்குதுன்ட்டு. அங்கே வெளியே இருந்தாலும் இங்கே உள்ளே கேட்டால்தான் நான் கேட்க முடியும். ஒருவேளை வெளியே சப்தம் எழுந்து இங்கே உள்ளே நான் கேட்கலன்னா எத்தனை பேர் இருக்கிறேன், எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு. சாரி இன்னொரு தடவை சொல்லிவிடுங்க அப்படின்னு. அப்போது வெளியிருந்து சப்தம் வந்தாலும் கேட்கப்படும் இடம் நம்முடைய மனம்தான், கேட்பவனும் மனம்தான். அப்போ மனம்ங்கிற ஒரு கருவி, அது பேர் உள்ளம், ரெண்டாக பிரிஞ்சிடும். அறிபவனாகவும் அறியப்படும் பொருளாகவும் அதுவே மாறிக்கொண்டு அதுதான் துவைதங்கிறோம். இந்த ரெண்டும் யாராலோ அறியப்படுது. யாரோ ஒருத்தன் அறிவதையும் அறிகிறான், அறிபவனையும் அறிகிறான். இப்போ நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது நான் சொன்னதை பாருங்கள், நீங்களே உள்ளேருந்து ஒரு சப்தத்தை உண்டாக்குங்க, நீங்களே அதை கேளுங்க. அப்போ நீங்கள் தானே ரெண்டு. அப்போ நீங்கள் ரெண்டாக பிரிஞ்சிங்க இல்லையா? அது ரெண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒன்று தானே இருந்தது. அதுதான் அத்வைதம். அத்வைதம் தான் இரண்டாக பிரிகிறது. ஆனால் உண்மையிலே அது அத்வைதம் இரண்டு அல்ல. அது விவகாரத்தில் வரும் பொழுது ரெண்டாயிடுச்சு. விவகாரத்தை விட்டுச்சுன்னா எப்பொழுதுமே அது ஒன்று தான். அப்போ விவகாரத்தை நீக்குதல். என்ன விவகாரம்? இந்த கேட்கிற விவகாரம், அந்த கேட்பவனாக இருக்கின்ற விவகாரம், பார்க்கிற விவகாரம், பார்ப்பவனாக இருக்கின்ற விவகாரம். இதெல்லாம் விவகாரங்களாலே நம்ம மாட்டி கஷ்டப்படுறோம். நம்ம மனசு விவகாரத்துக்குள்ளேயே இருக்குது, எப்பவுமே ரெண்டாக பிளந்துருது உள்ள. அப்போது இந்த விவகாரங்கள் துவைதங்கள் இருக்கின்ற இடம் மனம். அந்த மனம்தான் அத்வைதமாகவும் இருக்கிறது. முன் கேள்விக்கு அதான் பதில். ஏன் மனசை தெரிஞ்சுக்கிறேன்னா, மனம்தான் அத்வைதம், மனம்தான் துவைதம். துவைதத்தினால் துன்பம், அத்வைதத்தினால் ஆனந்தம். இப்போ மனம் ஆனந்தமாக இருக்கிறது ஒரே வழி இந்த உள்ளுக்குள்ளே இன்னர் சேட்டிங்னு சொல்கிறோம். உள்ளுக்குள்ளே எந்நேரமும் சப்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. சில பேருக்கு நோயே வந்துடுச்சு, சப்தம் எதுவுமே இல்லை, உள்ள சப்தம் கேட்டுக்கிட்டே இருக்குதுங்கிறார். ஒரு குழந்தை அப்படி வந்தான், ஒருத்தர் அழைச்சிட்டு வந்தார், நல்லா நானா தெரியல. அப்போது இந்த துவைதம் தோன்றும் இடம் நம்முடைய மனம். அத்வைதமாக மாற்றுவதற்கு விவகாரத்தை குறைக்கிறது தான். இதை நமக்கு பேர் மாற்றிருக்கிறாங்க இல்லையா? இந்த கேட்கும் இடத்தை வந்து இதம் விருத்தி என்றும் கேட்பவனை அகம்பிருத்தி என்றும் நம்ம திருப்திருச்சி வேதத்தில் சொல்லி கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோ கேட்டோம்னா அவங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும். உபாசனை என்றால் என்ன? ஒரு ஆத்ம சாதகர் எப்படி உபாசனை செய்ய வேண்டும்? உபாசனை செய்வதால் ஏற்படும் நன்மைகள் என்ன? திருச்சியிலிருந்து கார்த்திக் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருங்க சுவாமி. தினமும் உபாசனை செய்யணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. இது ஔபாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. உபாசனம் பேரெல்லாம் நமக்கு புதுசாக இருக்கிறதுனால பயந்துட வேண்டாம். சாமி கும்பிடுறது தான் உபாசனை. உபாசனை சொன்னால் புரிய மாட்டேங்குது. சாமி கும்பிட்றது, காலையில் எழுந்து ஒரு முறை சாமி கும்பிடணும், மத்தியானத்தில் ஒரு முறை பண்ணணும், சாயங்காலம் பண்ணணும். இந்த 3 வேளையும் சாமி கும்பிடு அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, சாஸ்திரம் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நித்திய கர்மா அப்படின்னு பேர். இப்போ காயத்ரி மந்திரம் ஓதப்பட்ட ஒரு பிராமண சிறுவன் காலையில் மத்தியானம் ஈவினிங் சாமி கும்பிட்றா இல்லையா? அது பேர் சந்தியா வந்தனம்னு பேர். சந்தியா தேவி இருக்கின்ற நேரம், சந்தியானா சந்திக்கும் இடம். காலையில் இரவும் பகலும் சந்திக்கிற இடம் காலையில், முன்பகலும் பின்பகலும் சந்திக்கிற இடம் மதியம், மாலையும் இரவும் சந்திக்கும் இடம், அதாவது பகலும் இரவும் சந்திக்கும் இடம்
மாலை. அதனால் நடுப்பகல், காலை, மாலை. சூரியன் வருவதற்கு முன்னாடியே அதை வந்து சாமி கும்பிட்டுணும். காணாமல் சூரியன் உச்சியில் இருப்பார், கோணாமல் நேராக பார்த்து. அப்புறம் கண்டு மாலையில் சூரியன் மறையிறதுக்கு முன்னாடியே சாமி கும்பிடுங்க. காணாமல் கோணாமல் கண்டு சாமி கும்பிடுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இது 3 சந்தியாவந்தனம். இது பேர் உபாசனை. இதில் 3 செய்யவற்றில் 1வது பண்ணுங்க. இந்த உபாசனை நம்ம செய்யணுமா வேண்டாமா, ஆத்ம ஞானிகள் செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம நானே பிரம்மம், நானே கடவுள் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இதெல்லாம் நம்ம எப்படி கோயில் போகிறது அப்படின்லாம் கேட்குறாங்க. நானே பிரம்மம் தெரிஞ்ச பிறகு சாப்பிட்றோம் இல்லை, ஒரு கோயிலுக்கு போனால் என்ன, ரெண்டும் தேவை தான். நீ சாப்பிடும்போது நீ பிரம்மமா, நீ மனிதனாக ஆகிட்டல, துவைதத்தில் தானே இருக்கிற. இப்போ சாமி கும்பிட்றது தப்பு கிடையாது. இப்போ சாமி கும்பிட்றது எதுக்காக அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதை கூட முன்னாடி விளக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பொருளை சுத்தம் படுத்தணும்னா அதை அசையாமல் நிறுத்தினா தானே சுத்தம் படுத்த முடியும். நல்ல கறி சட்டி, அதை சுத்தம் படுத்தணும். அது ஓடிக்கிட்டே இருந்தால் உங்களால் சுத்தம் படுத்த முடியுமா? முடியாது இல்லை. அப்புறம் வாஷிங் என்ன மெஷின் ஏதாவது வேலை செய்துன்னு வைங்க, அதை க்ளீன் பண்ணுங்கன்னு நான் செய்ய முடியும். கை உள்ளே போனால் மாட்டிக்கும். அது சுத்தம் பண்ணுற இடம் நிற்கினா தானே அது சுத்தம் பண்ண முடியும். அது நகர்ந்து போயிடுச்சுன்னா எப்படி சுத்தம் பண்ணுவீங்க? நாயை குளிப்பாட்டணுன்னா முதல்ல தான் 4 பேர் சேர்ந்து பிடிக்கணும். எப்போவுமே சுத்தம் பண்ணுறணும்னா அந்த பொருள் அசையாமல் இருக்கணும். நீங்கள் பாத்திரத்தை அசையாமல் கெட்டியாக பிடிச்சா தான் அது பொருள் நல்லா தேய்க்க முடியும். அசையாமல் பிடி அப்படின்னு நம்ம திட்டுவோம், அப்போ தான் அதை வந்து தேய்க்கிறோம். அப்போது எல்லாத்தையும் அசையாமல் வச்சா தான் சுத்தம் படுத்த முடியும். மனதில் சுத்தம் இருக்குதுங்க, அசுத்தம் இருக்குது. ராகத்வேஷம்னு 2 இருக்குது. இதுதான் இருக்கிறதுல மோசமான அழுக்கு. மனசில் பிடிக்குது பிடிக்கலை, பிடிக்குது பிடிக்கலை, இவங்களை எனக்கு பிடிக்கும், இவங்களை பிடிக்காது, இந்த உணவு பிடிக்கும், இந்த உணவு பிடிக்காது, இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கும், இந்த ட்ரெஸ் பிடிக்காது, இந்த ஊர் பிடிக்கும், இந்த ஊர் பிடிக்காது, இப்படின்னு இந்த மனம் அழுக்கு பிடிச்சிட்டே இருக்குது. மனசில் இருக்கிற அழுகு தாங்க. இதை அழுக்க நீக்கணும்னா மனம் ஓடாமல் இருக்கணும் இல்லை. அப்போ ஓடாமல் நிற்கிற மனசில் தானே அழுக்க நீக்க முடியும். அப்போ மனசை முதல்ல ஒரு இடத்துல நிற்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? அது ஒன்று தான் சார் கஷ்டம். அதுக்கு தான் விக்கிரக ஆராதனை. ஒரு சிலையை வச்சு மனசை அதில் பதிய வச்சுடுங்க. அப்புறம் மனம் நிற்கும், எங்கேயும் ஓடாது. அப்போது சுத்தம் பண்ணலாம். இப்போ இங்கே ஒருத்தர் இருக்காரு பாருங்கள், தட்சிணாமூர்த்தி. அவர் விக்கிரத்தை நீங்கள் பாருங்கள். அவர் பாருங்கள், அவர் ஜடாமுடி பறக்காமல் ஒரு பேண்டு கட்டியிருக்கிறார். அப்புறம் அதில் சூரிய சந்திரன், கங்கா நதி, ஜலம் இருக்குது. கையில் டமருகம் வச்சுருக்கிறாரு, அது ஆகாசத்தை குறிக்குது. அக்னி வச்சுருக்கிறாரு, அது நெருப்பை குறிக்குது. தலையை பண்டானா போட்டு கட்டியிருக்கிறாரு, அது வாயுவை குறிக்குது. பறந்து போகாமல் இருக்கணும் தலைமுடி. ஏன்னா நடராஜராக இருக்கும்போது வீசி ஆடுவார். இங்கே அமைதியாக உட்காந்து பறந்துடக்கூடாது, ஒரு பட்டை கட்டியிருப்பார். அதெல்லாம் நீ கவனிக்கணும். ஒரு ஆணும் பெண்ணுமா இருக்கிறதுனால ஒரு காதில் ஒன்று வந்து தோடு போட்டிருப்பார் பெண்ணாக, இன்னொன்றுத்தில் வந்து இந்த கம்மல். இது 2 இருக்குது. தோடு என்றால் பெண்கள் போடுவது, கம்மல்னு சொல்லக்கூடியது வந்து ஆண்கள் போடுவது. அது 2ம் அங்கே மாற்றி வச்சுருப்பாங்க இந்த சிலையில். அதுக்கப்புறம் பாருங்கள், அவருடைய சின்முத்திரா அனாத்மாக்களை நீக்கி ஜீவாத்மாவை பரமாத்மாவோட இணைத்து விடு, முழுமையாக்கி விடு. பாருங்கள், முழுசு இது. இதெல்லாம் பாதி பாதியாக நிற்குது. இந்த விரலை முழுசாகணுன்னா என்ன அர்த்தம்? ரவுண்டு பண்ணிட்டோம்னா முழுசு தான். ரவுண்டுக்கு மேலே முழுசு கிடையாது. முழுமைன்னா இதுதான். இப்போ முக்திங்கிறத இந்த சின்மாத்திரத்தை காட்டுறாரு. எவ்வளோ விஷயம் இந்த சிலையில் இருக்குது. பஞ்சபூதங்களும், மனபுத்தி அகங்காரமும், ஜீவனும், அப்புறம் அபஸ்மரம்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் காலில் மிதிச்சிட்டு இருக்கிறார். மறதின்னு நமக்கு எல்லாம் இப்போ மறந்து போயிடுது சாஸ்திரம்லாம். இந்த ஞான குருவாக இருக்கிறதுனால மறதி இல்லாமல் இருந்தால் தான் ஞானம் நிற்கும். நல்ல மறதியை, அபஸ்மரம்னு சொல்லக்கூடியதை காலால் மிதித்து வச்சிருக்கிறார். இப்படி இந்த சிலையை உற்று கவனிச்சோம்னா மனம் எங்கே போகும்? நின்று போச்சு இல்லையா? அப்போ சுத்தம் பண்ணுறது எப்படின்னு, இவர் நினைக்கிறதே சுத்தம் பண்ண மாதிரி தான்.
எப்படி பாருங்கள், ஒரே கல்லில் 2 மாங்காய். பாத்திரத்தையும் பிடிச்சிட்டோம், சுத்தமும் பண்ணிட்டோம். அப்போ விக்கிரகம், ராமர் சிலையை வச்சுக்கோங்க, பக்கத்தில் சீதா பிராட்டி, லக்ஷ்மண பெருமாள், அப்புறம் ஆஞ்சநேயர். அழகு பாருங்கள். அவங்க ஒரு உறவு எப்படி பாருங்கள். சீதை தன் வாழ்க்கையே ராமருக்காக ஒப்படைச்சி கல்லும் முள்ளும் காட்டில்னு சுற்றிட்டு இருந்தார், பின்னாடியே போனான், கண்ணும் கருத்துமாக பார்த்தா. லக்ஷ்மண பெருமாள் தூங்கவே இல்லையாம் 14 ஆண்டுகள் காட்டில் இருக்க வரைக்கும். ஒரு நாள் தூங்கலை. ராமருக்கு ஒரு கொசு வராமல் பார்த்துக்கிட்டார். அப்படி வாழ்ந்தவர் அங்கே பார்க்குறோம். அப்புறம் சொல்லின் செல்வர் இந்த ஆஞ்சநேயர், அவருடைய பக்தியை பாருங்கள், எப்படி முழங்கால் போட்டு நிற்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது மனம் சுத்தமடையதில்லை. அப்போ விக்கிரக ஆராதனை என்பது, உபாசனை என்பது உங்கள் மனதை பிடித்து வைக்கிறது, சுத்தம் செய்கிறது. இதுதான் ஞானத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த அத்வைத வேதாந்தம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் உங்களுக்கு மனம் முதல்ல இந்த 2 குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஒன்று சித்த சுத்தி, இன்னொன்று சித்த நைஷ்சல்யம். ஒன்று சித்த மனம் தூய்மை வேண்டும், இன்னொன்று மனம் ஒருமுகப்பட வேண்டும். இப்போ ஒருமுகப்படுறதுக்கு தியானம் வேணும், சுத்தம் பண்ணுறதுக்கு கர்மயோகம் வேணும். இப்போ கர்மயோகமும் தியான யோகமும் சேர்ந்து எங்கே கிடைக்குது? உபாசனையில் கிடைக்குது. அப்போ உபாசனையை ஒருவன் ஒரு நாளுக்கு 3 தடவை செய்தா, 10 நிமிஷம் 15 நிமிஷம் செய்தா மனசு சுத்தம் அடைஞ்சிடும், ஒருமுகப்படும். அதுக்காக உபாசனை சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த உபாசனை எதற்காகலாம் கேட்கக்கூடாது. ஞானிகளும் இதை நம்ம செய்யணும். ஏன்னா ஞானிகள் மனமும் சுத்தம் அடைகின்ற வாய்ப்பு இருக்கிறதே. அப்போ மனதை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்குது. பல்லு சுத்தம் பண்ணுறோம், தினமும் குளித்து சுத்தம் பண்ணுறோம், ட்ரெஸ்ஸை சுத்தம் பண்ணுறோம், தட்டை கழுவுனா சுத்தம் பண்ணுறோம், டாய்லெட் போயிட்டால் கையை சுத்தம் பண்ணுறோம். மனசு மட்டும் சுத்தம் பண்ணக்கூடாதா? மனசு அழுக்கே ஆகாதா? இருக்கிற அழுக்கெல்லாம் அங்கே தான் இருக்குது. மனசில் அழுக்கு தாராளமாக வரும். இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படுறதே பெரிய அழுக்கு, இன்னொருத்தர் வெறுக்கிறது பெரிய அழுக்கு, இன்னொருத்தர் நாசமாக போகணும்னு நினைக்கிறது பெரிய அழுக்கு, எனக்கு வந்த நோய் இவனுக்கும் வந்தாகணும்னு நினைக்கிறது பெரிய அழுக்கு. இப்படி மனசில் எல்லாம் நினைக்கிறாங்க. எனக்கு மட்டும் வந்து இவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க. இந்த மாதிரி அழுக்குகள் ஏராளமாக நம்மக்கிட்ட தாராளமாக வந்துடுதில்ல. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கணும்னா இந்த உபாசனை நமக்கு தேவைப்படுது. இந்த உபாசனையின் பலம் என்னென்னா, இந்த உலகத்திலேயே மன தூய்மையோடு நிஷ்காமியமாக செய்தா. சில பேர் உபாசனை செய்துட்டு சாமி இதை கூட அதை கூடன்னு கேட்பாங்க, அது காமியம். எனக்கு எதுவும் வேண்டாம் சுவாமி, மனசு சுத்தமோ மனசு ஒருமைப்பட்டது எனக்கு போதும்னா நிஷ்காமிய பக்தி. அந்த நிஷ்காமிய பக்தியை செய்துட்டோம் சொன்னால் இந்த உலகத்தில் உனக்கு இல்லாவிட்டாலும் மறு உலகத்தில் மிகுந்த நன்மை பயக்கின்ற சத்தியலோகத்தில் வசிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சத்தியலோகத்துக்கு போனவன் மறுபடியும் மனிதனாகவோ மிருகமாகவோ தேவனாகவோ எங்கேயும் பிறக்கவே மாட்டான், அப்படியே இருந்துருவான். பிரம்மா வாழ்கின்ற காலம் வரைக்கும் வாழ்வான். அப்புறம் பிரம்மாவினாலேயே நேரடியாக உபதேசம் செய்யப்பட்டு பிரம்மாவுடன் சேர்த்து அவன் பிரம்மமாக இந்த கல்ப முடிவில் முக்தி அடைவான். அது பேர் கிரம முக்தின்னு பேர். அப்படிப்பட்டது இந்த உபாசனை. அதனால் நம்ம உபாசனையை தேவையில்லை, நான் பிரம்மஞானின்னு விட்டுறக்கூடாது, உபாசனை செய்யணும். வேதங்களில் கணபதியின் நிலை என்ன? இந்திரன், வருணன் ஆகியோருக்கு உள்ள பங்களிப்பை போல இவருக்கும் உண்டா? பிள்ளையார் பற்றி குருநாதர் உரை ஒன்றை கேட்க விருப்பம். பாலசுப்ரமணியம், சாய்பாபா காலனியிலிருந்து கேட்டிருக்காருங்க சார். நாம் இன்று வணங்குகின்ற அனைத்து தெய்வங்களும் புராணங்களிலிருந்து எடுக்கப்பட்டது. தெய்வங்கள் எல்லாம் நம்ம பலவிதமான தெய்வங்கள்லாம் புராணங்கள்ல தான் எடுக்கிறோம். 18 புராணங்கள் இருக்கின்றன. இந்த புராணங்களெல்லாம் தொகுத்தவர் வியாசர். இப்போ எந்த தெய்வங்களை நம்ம கோயிலில், பாரத நாட்டில் எந்த கோயிலில் விதவிதமான தெய்வங்களை நம்ம பார்க்குறோம். 18 படி கருப்புங்கிறாங்க, அதையும் கூட காமி கும்பிடுறாங்க. இதெல்லாம் புராணத்தினாலும் இதிகாசத்தினாலும் அது நமக்கு வருது. என்ன புராணம்னா இதிகாசம் என்னென்ன? புராணம் என்பது செவி வழி செய்தியாக மக்கள்கிட்ட இருக்கின்ற கதைகள். ஸ்கந்த புராணம் அப்படின்னா முருகனை பற்றிய கதைகள், சிவபுராணம் சிவபெருமானை பற்றிய கதை, விஷ்ணு புராணம் விஷ்ணு புராணம், அப்புறம் கருட புராணம், இப்படி கூர்ம புராணம், மச்ச புராணம் அப்படின்னு நிறைய புராணம், உப புராணங்கள் வேறு இருக்குது. இதிலேருந்து எடுக்கப்பட்ட தெய்வங்கள் தான் நாம் கோயிலில் வணங்குறோம். அப்புறம் இதிகாசங்கள்னு சொல்லக்கூடியது ராமாயணம், மகாபாரதம். அதிலிருந்து நிறைய தெய்வங்களை நம்ம வணங்குறோம். லக்ஷ்மணனை வணங்குறோம், சக்கர தாழ்வாருன்னு. 10 தலை நாகனும் வணங்குறோம், ராகு கேதுன்னு அவங்கள வணங்குறோம் கோள்களை. அப்புறம் ராமரை வணங்குறோம், லக்ஷ்மணரை வணங்குறோம், சீதா பிராட்டியும் நம்ம வணங்குறோம். ஆஞ்சநேயருக்கு சொல்ல வேண்டியதில்லை.
இவங்களெல்லாம் சாமிகள்லாம் ஏற்கனவே இதிகாச புராணங்கள் இருப்பவர்கள் தான். சரி, இதிகாச புராணங்கள் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டோம்னா வேதத்திலேருந்து வருது. வேதம் நாம பார்க்கின்ற ரிக் எதிர் சாம அதிர்வனத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் ஒரு 10,000 இருக்குதுன்னு வைங்க. இதுதான் வேதம் நினச்சக்கூடாது. வேதங்கள் 100 கோடிக்கு மேலே இருந்திருக்கு. சிருஷ்டி ஆரம்பத்தில் பிரம்மா கிட்டேருந்து அவ்வளோ வெளிப்பட்டது. ஆனால் மனிதர்கள் மண்டையில் புத்தியில் மனித உடம்புல இவ்வளவுதான் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்றது அளவு இருக்கு இல்லையா? அந்த அளவுக்கு மட்டும்தான் பிரம்மா மனுவுக்கு சொல்லி கொடுக்குறார். மனு அவருடைய முதல் மகன். அப்படி ஒரு மகன் பெற்றுவாருன்னா ஆம்பளை பொம்பளைலாம் கிடையாது, தன் மனதையே ஜெராக்ஸ் பண்ணிக்குவார். உங்ககிட்ட அறிவு இருக்குதுன்னு வைங்க, நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்தா என்னாச்சு? ஒரு ஜெராக்ஸ் உண்டாயிடுச்சு இல்லையா? அதே மாதிரி தன் மனதையே 2ஆக பிரிச்சுக்கிறார். ஸ்பிளிட் பர்சனாலிட்டி உண்டாக்கிட்டார். அது 1000ஆகிறார். இவங்களெல்லாம் முதல் தோன்றிய ஜீவர்கள். அவர் தனக்காகவே அவர் தன்னையே அப்படி பிரிச்சுக்கிட்டாரு. அதனால் தெய்வங்கள் எல்லாமே பிறக்காதவர்கள், மனிதர்களாயிருந்து தேவர்களாகாதவர்கள், ஆஜானஜ தேவர்கள்னு பேர். அவங்க பிறக்காமலே பிரம்மா தன்னையே பலவாக பிரித்து கொண்டார். அதனால் பிரம்மாவுடைய எல்லா தன்மைகளும் அவங்களுக்கு உண்டு. ஆனால் அவங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் கொடுத்துட்றாரு. என்னுடைய எல்லாத்தையும் நீங்கள் பண்ண வேண்டாம், மனிதர்களுக்கு எவ்வளோ புத்தியில் ஏறுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தொகுத்து கொடுங்கன்னு அவர்கள் மூலம் ரிஷிகளால் வெளிப்படுத்தப்பட்ட தான் இப்போ இருக்கிற இந்த வேதங்களெல்லாம். புராணங்களிலே சொல்லப்பட்ட கணபதி, முருகன் எல்லாருமே வேதத்தில் இருக்கிறார்கள். வேத மந்திரத்தில் அதர்வண வேதத்துலையும் பார்க்கலாம், சாம வேதத்துலையும் பார்க்கலாம், எஜுர் வேதத்துலையும் பார்க்கலாம். வக்ரதுண்டன்னு இருக்குது. அங்கே வளைந்த கொம்பு உடையவர் அப்படின்னு சொல்ல ஹேரம்ப கணபதி, ஒற்றை கொம்பன் அப்படின்னு பேரெல்லாம் இருக்குது. அப்புறம் அவர் எலி வாகனம்னு சொல்லப்பட்டிருக்குது. தொப்ப பெரியவர்னு சொல்லப்பட்டிருக்குது. அவர் லம்போதர, லம்பானா மிக பெரிசு, உதரம்னா வயிறு, மிகப்பெரிய லம்போதரன்றது வேதத்தில் இருக்கக்கூடியது. ருக்கு மந்திரத்திலே அதெல்லாம் காணப்படுது. அதனால் எல்லா சாமிகளுமே வேதத்தில் சொற்களால் சொல்லப்பட்டிருக்குது. ஏதாவது ஒரு சொல் அங்கே இருக்கலாம். நாம் என்ன பண்ணுறோம்? ஆகமங்கிறதுலேருந்து தேடி எடுக்கிறோம். வேதம் நிறைய விஷயத்தை வெளிப்படுத்தும். ஆனால் அதை வருவித்து கொடுக்கறதுக்கு ஒரு இன்னொரு புக்கு இருக்குது. அது பேர் ஆகமம்னு பேர். இறைவனே நேரடியாக கொடுத்ததை வேதங்கிறோம். தன்னுடைய மனைவி மாயாசக்திக்கு அவர் உபதேசம் பண்ணி மக்களுக்கு நீ கொஞ்சம் விவரமாக சொல்லிக் கொடுன்னு அவர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டார். அது பேர் ஆகமம்னு பேர். சிவனுக்கும் பார்வதிக்கும் இறைப்பட்ட உரையாடலில் உட்பட்டு தான் ஆகமம்னு பேர். அதுவும் 18 ஆகமங்கள் இருக்கின்றன. அந்த ஆகமங்களில் தான் இந்த தெய்வங்களை பற்றியும் வழிபாடு பற்றியும் ஆலயம் பற்றியும் வாஸ்து சாஸ்திரம் பற்றியும் பூஜை செய்கின்ற முறையை பற்றியும் இறந்த பிறகு மனிதன் செல்வது, தீட்டு கழிப்பது, அப்புறம் எத்தனை நாள் அடைப்பு இருக்கிறது, இறந்தவன் எந்தெந்த ஊருக்கு போவான், எப்போ பிறப்பான், இதெல்லாம் ஆகமங்கள் இருக்குது. நல்ல இது நாம் இருக்கின்ற எல்லா தெய்வங்களுமே வேதத்தில் உள்ளவை தான். வேதத்தில் இல்லாதது எதையுமே நாம் வணங்குவது இல்லை. கிரக நிலைகள் மாறும்போது நம் வாழ்வில் பெரும் மாற்றங்கள் நிகழுமா? ஜோதிடத்தை எந்த அளவு நம்ப வேண்டும்? கிரகங்கள் ஒரு தனி மனித வாழ்க்கை அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு தனி மனித வாழ்க்கையை இந்த கோள்கள் வானத்தில் எங்கேயோ சுற்றிட்டு இருக்குதே, அதுங்க நிச்சயம் பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு சரியான பதில் யாருமே சொல்கிறதில்லை. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக கேளு. இந்த கோள்களுக்கு அறிவே கிடையாது. எத்தனை கோள்கள் இருக்குது? நவகோள்கள்னு சொல்கிறோம். அதில் ராகு கேதுவும் சேர்த்துக்கிறோம். அது கோள்களே கிடையாது. அது மாதிரி வானத்தில் இல்லை. அது சாயா கிரகம்னு பேர், நிழல் கிரகம்னு பேர். அந்த நிழல் கிரகம் எப்போ சூரியனை சுற்றி தான் இருக்கும், நிலாவை சுற்றி இருக்கும். அந்த விளக்கம் நமக்கு வேண்டாம். இந்த கோள்கள் அது பாட்டுன்னு அதோடைய பாதையில் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப வேகமாக சுற்றுறது அப்படின்னு தான் நிலா தான். பூமியை ஒரு மாதத்தில் ஒரு தடவை சுற்றி வந்துடுறாரு. இப்போ சூரியன் ஒரு வருஷத்தில் 12 வீடுகளை சுற்றி வந்துடுறாரு. சில பேர் 52 வருஷம் அப்படி கோள்களும் இருக்குது. அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கல. சனி தான் ரொம்ப லேட்டாக சுற்றி வரவர். அப்புறம் வியாழன் அவர் ஒரு 12 வருஷம், அவர் 18 வருஷம். அதுக்கப்புறம் வெள்ளி, இதெல்லாம் வேகமாக சுற்றக்கூடிய கோள்களாக இருக்குது. இவங்க அவங்கவுங்க பாதையில், அவங்களுக்கு கூட்டுப்பட்ட பாதையில்
ஒரே ராசி மண்டலம் தான். அந்த ராசி மண்டலம் அவங்க போயிட்டுருக்குறாங்க. ஒரு ராஜபாட்டா மாதிரி. நம்ம கிழக்குலேருந்து மேற்கு வானத்தை உச்சியில் நம்ம பார்த்தோம்னா அது ராசின்னு பேர். வடக்கு தெற்க இருக்கக்கூடியதை ஒரு கிண்ணம் கவுத்த மாதிரி தான் வானம் இருக்குது. அந்த கிண்ணம் கவுத்தா இருக்கிற வானத்தில் நீ கிழக்குலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கிழக்குலேருந்து மேற்கில் ஒரு கோடு கிழிங்க. அந்த கோடுக்கு வந்து திக்னஸ் இருக்கும் இல்லையா, தடிமன், அதை 30 டிகிரி வச்சுக்கோங்க. அந்த 30 டிகிரிக்குள்ளே என்னென்ன நட்சத்திரம் இருக்குதோ அதை வரிசையாக வச்சுருக்கிறாங்க. அது 27 நட்சத்திரங்கள் சொல்கிறோம். பாதி கிண்ணம் தான் தெரியுது, மீதி கிண்ணம் பூமி கீழே இருக்குது. அது இப்போ நம்ம மாலையில் இருக்கிறோம், வானத்தில் இனிமேல் நட்சத்திரம்லாம் தெரியும். இப்போ பூமி கீழே அந்த இடத்துல வந்து நட்சத்திரங்கள் இருக்க தான் செய்யுது. இப்போ அவங்கெல்லாம் பகல், இப்போ நமக்கு இரவு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு முழு வட்டம், அதில் 12 பிரிக்கிறாங்க, 12 பெட்டிகளாக பிரிக்கிறாங்க. அந்த பெட்டிக்கு பேர் ராசி அல்லது கட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த நட்சத்திரங்களை உருவத்தை ஒன்றா சேர்த்து பார்த்தோம்னா மாடுமா இருக்கும். அதனால் மேஷம், அப்போ ஆடு, ரிஷபம் மாடு, அப்புறம் ஜெமினி ரெட்டை இலை, இப்படி நம்ம கன்னி, இப்படிலாம் ராசிகளெல்லாம் உருவங்களெல்லாம் கொடுக்குறோம். வானத்தில் நம்ம ஒரு நாள் காட்டி கொடுப்போம். இந்த மாதிரி இந்த வட்டமான இந்த பாதையில் இந்த 9 கிரகங்களும் அங்கே தான் சுற்றி வருதுங்க. சூரியன் கூட ஒரு கிரகம்தான் நம்ம கணக்குப்படி. சரி, இப்போ சொல்லுங்கள், இதுங்க அதுக்கு ஒரு ஒளி இருக்கலாம். இப்போ மெர்க்குரி எப்போவுமே சிவப்பாக இருக்கும், மார்ஸும் கொஞ்சம் நல்லா சிவப்பாக இருக்கக்கூடியது. மெர்க்குரி ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அப்புறம் சீக்கிரமே அது மறைஞ்சிடும் போகும். அதனால் சில மைண்டெல்லாம் ரொம்ப கனமொரு சித்தம் கனவொரு பித்தம் அப்படின்பாங்க, மெர்க்கூரியல் மைண்ட் அப்படின்பாங்க. வீனஸ்க்குன்னு சில குவாலிட்டி இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால பளிச்சுன்னு தெரியனால அழகு தேவதை அப்படின்லாம் பேர் வச்சுருக்கிறாங்க. ஒன்று புரிஞ்சுங்க, இந்த கிரகத்துக்கு நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடிய அதிகாரம் எதுவுமே கிடையாது. அதுங்க சும்மா அதுங்க வாழ்க்கையில் போயிட்டுருக்கிற ஒரு கல், அறிவில்லாத கல். இந்த பூமி மாதிரி தானே அதுவும் ஒன்று. நிலாவுக்கு என்ன இருக்குது, நீங்கள் தான் நிலவிலே போயிட்டு வந்துட்டீங்களே. அங்கே எவனா ஒருத்தர் நம்மளை வந்து பார்த்துட்டு இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு இதெல்லாம் பண்ணுன்னு அவன் பண்ணிகிட்டு இருக்கிறானா, அவன் பாவமாக இருக்கு. அப்புறம் எப்படி சார் இந்த ஜோதித்தை நம்புறது? நீங்கள் வானத்தை 12 பிரித்தோம் இல்லையா, அதை தானே உங்கள் கடிகாரத்துலேயும் பிரிச்சுருக்கிறீங்க. ஒரு ராசிக்கு நீங்கள் நம்பர் 1 2 3ன்னு போட்டு 12 ராசி போட்டிருக்கீங்க இல்லையா, அதில் கிரகம் நகருதா? முள்ளு தான் நகருது. அந்த காலத்தில் வானம் தான் கடிகாரம், அங்கேயும் 12 நம்பர் இருந்தது. அதில் கிரகங்களை முள்ளுன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ நாங்கள் வேகமாக ஓடுறவர் வினாடி முள், அப்புறம் நிமிஷ முள், அப்புறம் மணி முள், இங்கே 3 முள்ளோட நிறுத்திட்டோம். நாம் 9 முள் கடிகாரம் வச்சுருக்கிறோம். பஞ்சாங்கத்தில் 9 முள் இருக்கிற கடிகாரம், நவகோள்கள் இருக்குது. அப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ துல்லியமாக டைம் சொல்லலாம். இந்த கடிகாரத்தில் மேக்ஸிமம் 24 மணி நேரம் தான் சொல்லலாம், வருஷம் சொல்ல முடியுமா? அப்போ அதுக்கு ஒரு முள் வைக்கணும் இல்லை? உங்கள் வாட்சில் அது மாதிரி வருஷத்துக்கு 1, வாரத்துக்கு 1, அமாவாசைக்கு 1, பௌர்ணமிக்கு 1ன்னு முள் வச்சிங்கன்னா உங்களால் முடியுமா? முடியாது. ஆனால் நாம் வானத்தை ஒரு கடிகாரமாக வச்சுக்கிட்டு 9 முள் வச்சுக்கிட்டு கிழமை நாள், அதில் நாளுக்குள்ளேயே வந்து வெவ்வேறு டைம் வேறு, இத்தனை யாமங்கள், இத்தனை இதெல்லாம் அத்தனை சொல்கிற பஞ்ச அங்கங்கள் இருக்குது. பஞ்சாங்கன்னா இந்த நாழிகை, அப்புறம் நாள், கிழமை, வாரம், மாதம், வருஷம், இது அத்தனையும் 5 சொல்வதனால இது பஞ்சாங்கன்னு பேர். 5 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கு மேலேயும் தெரிகிறோம். 60 வருஷம் வரைக்கும் தெரியுது நமக்கு. இப்போ சொல்லுங்கள், இந்த கடிகாரம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா? பண்ணுதே. நீ காலையில் 9 எழுந்து ஓடுறீங்கல்ல வேலைக்கு, அப்போ முள்ளு தானே உங்களுக்கு துரத்துறமாக இருக்குது. உங்கள் தலைவிதி அதான் சொல்லுது, இன்னொரு 5 நிமிஷத்தில் ரிசல்ட் வந்துடும், பகவானே என்று கடிகாரத்தை பார்த்தா நம்ம கூடுறோம். இப்போ கடிகாரம் என்ன பண்ணுது? காட்டி கொடுக்குது உனக்கு. நீ தூங்குகிற நேரம், நீ சாப்பிட்ற நேரம், டியூட்டிக்கு போகிற நேரம், இன்டர்வல் நேரம், டீ குடிக்கிற நேரம், நீ நேரம் இப்போ வந்து மேனேஜரை பார்க்குற நேரம்னு அதுதானே காட்டி கொடுக்குது. அப்போ அது நம்மளை தூண்டுற மாதிரிலே தான் இருக்குது. ஒரு வகையில் அதுதான் தூண்டுது. அது சரியாக தூண்டலைன்னா நம்ம வந்து மந்த புத்தியில் போயிடுவோம். கடிகாரம் தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்குது எல்லார் வேலையுமே. இன்னைக்கு கிழமை சொல்கிறதுனால தான் நமக்கு ஒழுங்காக லீவ் எடுத்துகிட்டு இருக்கிறோம் சண்டே. இப்போ பாருங்கள், நாம் நினைக்கிறோம் இதே தான் வாழ்க்கையும் இந்த கிரகங்களால் கட்டுப்படுத்தப்படவில்லை, அது காட்டி கொடுக்குது. நீ பிறந்த போது இருந்த லக்னத்தில், அந்த ராசியில்
யார் ஆட்சி புரிகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை அமைந்திருக்கு. என்ன நீங்கள் ஏற்கனவே வாழ்க்கை கொண்டு வந்துட்டீங்க, இப்போ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓ, நமக்கு இப்போ சனி பெயர்ச்சி வந்துடுச்சுப்பா, கடவுளே நீ போனியா, இனிமேல் எனக்கு நல்ல காலம் வந்துடுச்சு அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிற. ஆனால் அவர் நகர்த்துட்டு உனக்கு நல்ல காலம்லாம் கொடுக்கல, உனக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டது தான் அந்த நல்ல காலம். அது எப்போ வருதுன்னு உனக்கு தெரியல. அதனால் அவரை கன்சல்ட் பண்ணி ஜோசியம் கட்டி எப்போ வர சொல்லுங்க சார் நல்ல நேரங்கிறோம். உனக்கு ஏற்கனவே நல்ல நேரம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தன் வந்து 70 வருஷம் வாழறான்னு வைங்க, இல்லை 90 வருஷம் கொடுத்துரும் பாவம். 90 வருஷம் அவனுக்கு இளமை பருவத்தில், அப்புறம் சிறுவை பருவம், பால்ய பருவம், அப்புறம் இளைஞன், அப்புறம் கல்யாணம் ஆகின வருது, அப்புறம் வயதான பருவம், அப்புறம் ஓய்வு எடுக்கின்ற இந்த பருவத்திலெல்லாம் அவன் அனுபவிக்க வேண்டியது வந்து பிராரப்தத்தில் கொண்டு வந்திருக்கிறான். இந்த வயசு வரைக்கும் அம்மா பால் கொடுப்பாங்க, இதுக்கப்புறம் இவனுக்கு வந்து டைஃபாய்டு காய்ச்சல் வரும், அதெல்லாம் பிராரப்தத்திலே வந்துருக்குது. அப்புறம் அந்த சமயத்தில் அவனுக்கு வந்து சுக்கிர புத்தி இருந்தாலும் குரு மறைவில் இருக்கிறதுனால கொஞ்சம் கல்வி கிடைக்காது, ஆனால் சுகபோகமாக வாழ்வான் அப்படின்லாம் கோள்கள் வச்சு சொல்கிறோம். அந்த கோள்கள் நமக்கு கொடுக்கல, நம்ம கொண்டு வந்தது அப்படி இருக்குது. அந்த எப்போ போய் கிடைக்குங்கிறத நம்ம இப்போ அந்த ஜோசியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். எப்போ சொல்லுங்கள் சார், சரிங்க கோள் வரணும், கோள் கொடுக்கல, உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது, அது காட்டி கொடுக்குது. இட் இஸ் லைக் எ கிளாக், அவ்வளோதான். எந்த அளவுக்கு கிளாக்கு உங்களை தூண்டுதோ அந்த அளவுக்கு தான் அவங்க தராங்க. இது புரிஞ்சிக்காமல் இந்த கோள்களுக்கு கோயில்களை கட்டி அங்கே போய் சாமியை கும்பிட்டுட்டு 9 கல்லுங்களை வச்சு இது காப்பாற்றோன்னு சொல்லிட்டு பத்திரமா அது எல்லாம் நினச்சிட்ருக்கேன். இதெல்லாம் ஒரு மன உறுதிக்காக தான். ஏன்னா ஜோசியம் உண்மை, ஏன்னா பிராரப்தம் உண்மை. அது டைம் டேபிள் படி பிரிஞ்சிருக்குது. எந்த டைம் எப்போ வரும், எந்த தசாபுத்தி இருக்குது. ஒரே தசாபுத்தியில் இருந்ததுன்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சோம்னா 2 பேருக்குமே துன்பம் வர நேரத்தில் வந்துன்னா கல்யாணம் கட்டானே துன்பத்தில் இருப்பாங்க. ஒருத்தருக்கு தசாபுத்தி வேறு, இன்னொருக்கு தசாபுத்தின்னா, ஒருத்தர் சுக்கிர புத்தி இருக்கும்போது ஒருத்தருக்கு சனி புத்தி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் இவர் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவார். 2 பேருக்கு சனி புத்தி ஒரே சமயத்தில் இருந்தால் என்ன பண்ணுறது, காப்பாற்ற முடியாதுல்ல. அதுக்காக வேண்டி தான் ஜோசியத்தெல்லாம் பார்க்குறோம். கோள்கள் நம்மளை எதுவும் பண்ணுறதில்ல. இருந்தாலும் இப்படி சொல்லிட்டேனேன்னு சொல்லி சூரியனார் கோயிலுக்கோ ராகு கேதுக்கு வழிபடுறதோ சனீஸ்வரனுக்கோ போகிறது நிறுத்திடாதீங்க. அவங்க தெய்வங்கள், இந்த கோள்களுடைய பெயரை வைத்திருக்கிற தெய்வங்கள், உங்களுக்கு படியளக்கிற தெய்வங்கள். உங்களுக்கு சுக்கிரனாக இருந்து உங்களுக்கு இன்ப துன்பங்களை கொடுக்குறார், ராகு கேதுவாக இருந்தவங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறார். ஞானகாரகன்னு பேர் அவருக்கு, அவர் ஞானத்தை கொடுக்குறவர். ராகு காலம் வந்துச்சுன்னா கெட்டதுன்னு நினைக்கிறோம். சில சமயம் ஞானத்துக்கு அது நல்ல காலம். அது இப்போ புத்திகாரகன், மனஸ்காரகன் சந்திரன், சூரியனுடைய ஆளுமை, பர்சனாலிட்டி, இதெல்லாமே அந்த தேவதைகள் தான் நிச்சயிக்குது. இப்போ உங்ககிட்ட கஷ்டம் வந்ததுன்னா அந்த தேவதைக்கு போகிறோம், அவ்வளவுதான். அதனால் அந்த சூரியன் வானத்தில் எங்கேன்னு தேடி அவனெல்லாம் கும்பிட்றதில்லை. அந்த பெயரில் இருக்கின்ற அதிதேவதை உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறாங்க. இந்த அடையாளத்தை வானத்தில் நம்ம இந்த கேலண்டராக வச்சு பயன்படுத்திருக்கோம். எப்படி வந்து இந்த சிருஷ்டி இருக்குது பார்த்தீங்களா, இறைவன் பூமிக்குள்ளே வந்து மனுஷனை படித்தது மட்டும் இல்லாமல் அந்த கோள்களையும் கரெக்டாக ராசி மண்டலில் போயிட்டு அவனுக்கு பிராரப்தியாக தான் வச்சுருக்கிறப்ப எவ்வளோ ஒரு டிசைன் பாருங்கள். இது வந்து தற்காலிகமாக நடந்ததா, இது ஒரு ஆக்சிடென்டல் கிடையாது, இட் இஸ் த டிசைன். இதை தான் அவர் சர்வஜன்னு சொல்கிறார். சரி, வேற கேள்வி பார்க்கலாம். மனித மனம் உணர்ச்சிகளால் கட்டுப்பட்டு திரும்ப திரும்ப உலக விவகாரத்தில் சிக்காமல் இருக்க உபாயம் என்ன? அடுத்தது அவ்வளோதானுங்களா? அடுத்தது சம்பந்தப்பட்ட கேள்விதான். சம்பந்தமாக இருந்தால் கேட்டுருங்க. பலனை எதிர்பாராமல் கடமை என்றிருந்த போதும், இறைவனுக்காக செய்யும் போதும், கடமை என செய்யும் போதும், தியானத்தில் நிறுத்தினாலும் அதையும் மீறி உணர்வு பாதிப்பது ஏன்? முதல்ல கேள்வி என்னங்க? மனித மனம் உணர்ச்சிகளால் கட்டுப்பட்டு திரும்ப திரும்ப உலக விவகாரத்தில் சிக்காமல் இருக்க உபாயம் என்ன? ஆமாம், இந்த உணர்வுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நம்மள வந்து செயலை தூண்டுது. உணர்வு இல்லைன்னா செயலை தூண்டாது. ஆசைங்கிற உணர்வு வந்தால் தான் நம்ம எழுந்து தட்டை போட்டு சாப்பிட்றோம். பசிங்கிற உணர்வு வந்தால் தானே சாப்பிடணும்னு தோணுது. பசிங்கிற உணர்வு இல்லைனாக்கா நம்ம சாப்பிட மாட்டோம். குளிருதுங்கிற உணர்வு வந்த பிறகு தான் ஸ்வெட்டர் போட்டுக்கிறோம்.
நம்ம கர்மங்களை எல்லாம் எது தூண்டுதுங்க? உணர்வு தானே தூண்டுது. இந்த உணர்வு நம்மளை கேட்டுக்கிட்டா வருது. பசி நம்மளை கேட்டுக்கிட்டா வருது. கோபம் நம்மளை கேட்டுக்கிட்டா வருது. இப்போ நான் உங்களை கேட்குறேன், ஒரு 5 நிமிஷம் கோபமாக இருக்குது சார் அப்படின்னா உங்களால் முடியுமா? கோபம் வந்துடுச்சுன்னா, சார் கோபத்தை நிறுத்துங்க சார், நான் நிறுத்த முடியுமா? அதை நம்ம உண்டாக்குறது இல்லை, அது தானாக வருது. உணர்வுகள் எல்லாம் ஏன் எப்படி வருதுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு ஒருத்தருக்கு பயம் வருது. என்னது, எதை பற்றி பயப்படுறீங்க? அதான் தெரியல சார், ஆனால் ஒரு பயம் இருக்குது எனக்கு. ஏதாவது போலீஸ் பிடிச்சிடும்னு பயமா? டாக்ஸ் கட்டலைன்னு பயமா? என்ன பயம் உங்களுக்கு? பையன் வெளியே போயிருக்கிறான், பத்திரமா திரும்பி வரணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எனக்கு ஏதோ ஒரு பயம் இருக்குது. சொல்லுங்கள் சார், ஏதாவது பார்க்காதது பார்த்துட்டிங்களா? காற்றுக்கிட்டு அடிச்சுதா அப்படின்னு? எனக்கு தெரியல சார் அப்படிங்கிறார். இந்த பயம் ஏன் வருது? ஆசை ஏன் வருது? ஆசையே இல்லாதவன் திடீர்னு ஆசைப்படுறான். இடத்த வாங்கி போடுங்க, இடத்த வாங்கி போடுங்க, சும்மா செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. அதெல்லாம் விடுங்க சார், அது எதுக்கு மண்ணு மேலே ஆசை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அப்புறம் ஒரு 20 வருஷம் கழித்து சொல்கிறாங்க, அன்னைக்கு நீங்கள் சொல்லும்போது நான் கேட்கவே இல்லை, இன்றைக்கி ஒரு இடம் இருந்தால் நல்லா இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு. இப்போ ஆசை வருது. ஆசை வரும்போது பணம் இல்லை, பணம் இருக்கும்போது ஆசை வரல. இப்போ எப்போ தான் இந்த ஆசைகள் வருது? எப்போ இந்த கோபம் வருது? ஏன் வருது? நமக்கு தெரியல இல்லையா? இதெல்லாம் ரகசியமாக நம்ம சித்தம்ங்கிற ஒரு இடத்துல போட்டு அடுக்கி வச்சுருக்குது. நம்ம கீழே ஒரு ட்ரங்க் பெட்டி இருக்குது, இருட்டான ஒரு ட்ரங்க் பெட்டின்னு பார்த்துருக்கீங்களா பழங்காலத்தில்? அதுக்குள்ளே பழசெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பொழுது போகலைன்னா அதை திறந்து தாத்தா காலத்து பொருளாக இருக்கும். அவர் படித்த ஓலைச்சுவடிகள், அவருடைய அங்கவஸ்திரம், அவர் போட்ட மூக்கண்ணாடி, அவரது பொடி டப்பா, அவர் எழுதின பழைய பேனா, என்னென்னவோ கிடைக்கும். இப்படி பழசெல்லாம் போட்டு வைக்கிற ஒரு டப்பா மாதிரி நமக்கு ஒரு டப்பா இருக்குது, அது பேர் சித்தம்னு பேர். அதில் நம்ம பூர்வ ஜென்ம வாசனைகள்லாம் இருக்குல்ல, நம்ம அடைந்த துன்பங்கள், ஒரு மனிதனை போன பிறவியில் கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கொடுமைப்படுத்துறதுல சினிமாலெல்லாம் பார்க்குறோம்ல, நிலக்கரி சுரங்கத்தில், வைர சுரங்கத்தில், அப்புறம் ஆண்களை பெண்களை வியாபாரம் பண்ணுறாங்களே, அது என்னவோ சொல்கிறாங்க, என்ன ட்ரேடுங்க அது? டிராஃபிக்கிங், ஹியூமன் டிராஃபிக்கிங். மனிதர்களை வியாபாரம் பண்ணுறாங்க. துபாய் போன்ற இடத்துக்கெல்லாம் வேலைக்கு அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க, உண்மையிலே வித்துடுறாங்க ஜனங்களை. அவங்க திரும்பியே வர முடியறதில்ல. அவங்க விசா பாஸ்போர்ட்லாம் கிழிச்சு போட்டுடுறாங்க. அவங்கள காப்பாற்றுறது யாரும் இல்லை. ஏதோ ஒரு ரூமில் காலை கட்டி போட்டு வேலை செய்துட்டு அப்படியே அங்கே கிடக்குறாங்க. ராத்திரியும் பகலும் அங்கே ஒரே ஒரு சின்ன ரூமில் 6க்கு 3 ரூம்லேயே தூங்குறாங்க. அப்புறம் வேலைக்கு வாங்குறாங்க, ஓலமிடுறாங்க, இப்படி இருக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தை, அந்த பெண் குழந்தையோ ஆணோ, அவன் வீட்டுக்கே திரும்பாமல் இறந்துட்டான்னு வைங்க. அவன் மறுபடியும் ஒரு இடத்துல பிறக்கிறான், கும்பகோணத்துலேயோ தஞ்சாவூர்லேயோ பிறக்கிறான்னு வைங்க. அவன் மனசில் அது வாசனையாக இருக்கும். பிறந்ததுலேருந்தே பயப்படுவான், அந்நியரை பார்த்தா நடுங்குவான், எப்போ சோகமாக இருப்பான், சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பான். ஏன் இதில் மாதிரி இருக்குது அந்த குழந்தை இப்படி இருக்குது? அப்படி ஒரு குழந்தைய நான் பார்த்தேன், அழகாக இருக்குது பெண் குழந்தை, நெத்தி நிறைய விபூதி போட்டிருக்கோம். மற்ற குழந்தைங்களை கலகலப்பாக ஆடும் விடும், காதில் கழுத்தில் மூக்கில் போடும், அப்புறம் கழுத்தில் இந்த கலராக ஏதாவது போட்டுவிட்ருக்கோம், அதெல்லாம் ஒன்றுமே போடாது. பட் ஸ்கூல் டீச்சரே சொன்னாங்க, ஏன் இந்த பொண்ணு மட்டும் எப்படி இருக்குதுன்னு அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க. என்கிட்ட சாமி இது மாதிரி இந்த குழந்தை இப்படி இருக்குதே, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நாங்கள் எல்லாம் தான் கொடுக்குறோம், இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் அந்த ரகசியம் தெரிஞ்சதுனால இந்த குழந்தை சரியாயிடுச்சு. இப்போ பரதநாட்டியம், கலராக நெக்லஸ்ஸு, லிப்ஸ்டிக்கு அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்குது. அது பேர் பழைய ட்ரங்கு பெட்டியில் இருக்கக்கூடிய வாசனை. ஒரு பிறவியில் எப்படின்னா 5 பிறவியில் எப்படி இருந்தால் அந்த குழந்தைய எப்படி காப்பாற்றுறது? 5 பிறவிலையும் பொறாமை பிடிச்சி ஒருத்தர் இருந்தான்னா ஒருத்தனையும் வாழ விடுறதில்லை. அப்புறம் தனக்கு தேவைக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பங்காளிகள் இருக்கிறதெல்லாம் சுரண்டிக்கிறது, அக்கா தங்கச்சிக்கில் எதுவும் கொடுக்காமல் இவனே அனுபவிக்கிறது, பெண்களுக்கு சமூக உரிமை இருக்கிறதுல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே வாழ்ந்தவன்கள்லாம் அடுத்த பிறவியில் எப்படி இருப்பான்? 5ஆம் கிளாஸில் ஸ்கூலுக்கு போகும்போது பக்கத்தில் பெட்டியிலேருந்து பேனா திருடுவான்,
பென்சில் எடுத்துகிட்டு வரான். வீட்டில் வந்து பார்த்தா உனக்கு ஒன்று தானே கொடுத்தா 2 ரப்பர் இருக்குது எப்படின்னு. என் ஃப்ரெண்டு கொடுத்தாம்மா அப்படின்னு. பரவாயில்லையே நல்ல பையனாக இருக்கான்னு. அப்புறம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வரும், உங்கள் பையனை அடக்கி வைங்க, ஒரு பையன்கிட்டேருந்து எல்லாத்தையும் ஒன்று விட மாட்டேங்கிறான், ஏன் இவன் மட்டும் எடுக்கிறான், இன்னொரு குழந்தை இருக்குது, இது வந்து உனக்கு தான் கொடுத்துருக்குறேன், அப்பா காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாரு, நீ மட்டும் சாப்பிடுன்ட்டு. அப்புறம் ஈவினிங் வரவங்க, என்ன நீ மட்டும் சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டுட்டியான்னு. சாப்பிட்டம்மா, ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்தனே அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும், குழந்தைக்கு கொடுக்குதுங்க. அம்மாவுக்கு இல்லாத ஒரு தயால குணம் குழந்தைங்களுக்கு இருக்குது, அது எப்படி என் நண்பர்களுக்கு கொடுக்காம நான் சாப்பிட்றதுங்கிறது. இன்னொன்று வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சாப்பிடுது. இதெல்லாம் எங்கேருந்து வருது? எல்லாம் பழைய ட்ரங்கு பெட்டி தான். இந்த உணர்வுகளெல்லாம் இங்கே உள்ளே இருந்து எப்படி வந்து உங்களுடைய குப்பை கூடையிலேருந்து துர்நாற்றம் வெளி வருதோ, என்ன போட்டிங்க அதானே வரும். வெங்காயத்தோல், வாழைப்பழத்தோல், அப்புறம் மீன், என்னென்னவோ போட்டிங்க, அத்தனையும் அது வரும் இல்லை. மேலே என்ன போட்டிங்களோ அது சீக்கிரமாக வரும். மல்லிகைப்பூ கொண்டு போய் போட்டிங்க, 2 நாள் கம கமன்னு இருக்கும், அதுவும் சேர்ந்து அழுகி போச்சுன்னா கீழே கருதோடு சேர்ந்து வரும் இல்லையா. இந்த மனதில் நாம் பிறவிகளிலே என்ன குப்பையை போட்டோமோ அது இந்த பிறவியில் உணர்வுகளாக வருதுங்க. இந்த உணர்வுகளை யாரும் நிறுத்தவே முடியாது. இந்த குப்பை கூட இந்த பழைய பெட்டியில் நல்லதை போடுங்க. போன பிறவியில் போட்டது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், இப்போ நீங்கள் நல்லது போடுங்களேன். தெய்வ பக்தியை போடுங்க, அன்பை போடுங்க, கருணையை போடுங்க, விட்டு கொடுங்க, அள்ளி அள்ளி கொடுங்க, தான தர்மம் பண்ணுங்க, அழகை ரசிங்க, பெருமை பேசுங்களேன். அப்புறம் எந்த வாசனை வரும்னு சொல்லுங்கள். அடிக்கடி இந்த வாசனை தான் வரும். எப்பயாவது ஒரு சமயம் இந்த குப்பையிலேருந்து ஒன்று டைம் கிடைக்கும்போது பொழந்துக்கிட்டு வெளியே வரும். அப்புறம் அடங்கி போயிடும். அடங்கி போனவுடனே அது மூச்சு திணறும். அந்த உணர்வுகள்லாம் எங்கடா ஒன்று வழியே கொடுக்க மாட்டேங்கிறான் இவன், நல்ல நல்ல உணர்வுகளாக போட்டுறான், இன்னும் பழசெல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது, எங்களுக்கு வழியே இல்லையான்னு. ராத்திரி தூங்கும்போது ஒரு சின்ன ஊசியால் ஓட்டை கிடைக்கும் அந்த சித்தத்திலேருந்து. அப்போ மனசுக்கு வெளியே வரும். சித்தத்திலேருந்து மனசுக்கு அந்த உணர்வுகள் வரும்பொழுது கனவுன்னு வந்துடும். அப்போ உணர்வுகளை வடிகால்களாக கனவு இருக்கிறது. கனவு கண்டுட்டு பயப்படாதீங்க. நல்ல காலம் அந்த நனவில் வரல. நனவில் வந்திருந்தால் நம்ம பழா போயிருப்போம், செய்யக்கூடாதது செய்திருப்போம், செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுருப்போம். அது மாதிரி உணர்வுகளெல்லாம் கனவுளாக ஊசி துவார மாதிரி வரும், நனவில் பிளந்துக்கிட்டு முழுசாக வெளியே வரும். இந்த சித்தத்தை மறைச்சி மறைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அது பேர் குப்தம்னு பேர். குப்தம்னா மறைச்சி வச்சிருக்கிறது. நாம் செய்த கர்மங்களையே, நாம் செய்த உணர்வுகளையே நம்ம பெட்டிக்குள்ளே மூடி மறைச்சி வச்சதுனால அது பேர் சித்திர குப்த அப்படின்னு பேர். சித்தத்திலேயே மறைத்து வச்சதுனால இவன் தான் சித்திரகுப்தன். எவனோ நம்முடைய தலைவிதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறான்ல, நீ தான் உங்ககிட்ட எழுதி வச்சிருக்கிற. இப்போ உனக்கு சிடுமூஞ்சியாகவும் கை நீளமாக திருட்டுற ஒரு மனசும், மற்றவங்களை ஏளனம் பண்ணக்கூடியதும், கேலி பண்ணுறதும், அவமானப்படுத்தக்கூடியதும், சில பேர் வந்து இன்னொருத்தர் வந்து அபாண்டமான பழி சுமத்துவாங்க, ஏனோ அதெல்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் தலைவிதி, அதெல்லாம் அவங்க வாழ்க்கையை அமைகிறது, அதுக்கேற்ற கஷ்டங்களையும் அவங்க அனுபவிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மனசில் இருந்தும் நல்ல உணர்வுலாம் வருதுங்க. இந்த உணர்வுகள் இப்போ ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எப்படி கையாள்வது? இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? உணர்வுகள் நீங்கள் இல்லை, நீங்கள் இப்போ புதுசாக பிறந்திருக்கிறீங்க. இந்த உணர்வின் அடிப்படையில் நீங்கள் செய்தீங்கன்னா நீங்கள் கைதி, தலைவிதிக்கு மாட்டிக்கிட்டீங்க. இப்போ உணர்வுகள் உங்களை மீறி அங்கே அழுக்கு பெட்டிலேருந்து வருதுங்கிறதுனால ஒவ்வொரு உணர்வு வரும்போதோ வச்சு போ அந்த பக்கம், துர்நாற்றமே, உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டேன், நீ சொல்கிறத வச்சு நான் எதுவும் செய்ய போகிறதில்ல, நான் யார் அப்படின்னு நீங்கள் நான் யாருன்னு தெரிந்து கொண்டால், பரபிரம்ம ஆத்மான்னு தெரிந்து கொண்டால், இந்த சித்தத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் வேறு உடம்புல வேறு காலத்தில் நான் செய்தது, அவன் இப்போ இல்லவே இல்லை, அவன் செய்த நான் ஏன் அனுபவிக்கணும்? அவன் வாழ்ந்த காலம் வேறு, அவன் வாழ்ந்த சூழ்நிலை வேறு, அவன் செய்த தப்பு நான் ஏன் அனுபவிக்கணும்? இல்லை, நீ தானே இந்த உடம்பில் இருக்கிற. இருந்தாலும் இப்பொழுது நான் இறைவனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். ஆத்ம வித்யாலயம் போய் நான் வந்து இந்த பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் கற்றுக்க போகிறேன். எனக்கு இந்த உணர்வுகளுக்கு வேலை செய்ய வேண்டிய அடிமை நான் அல்ல அப்படின்னு ஒரு அறிவு வந்துடுச்சு இல்லையா? இந்த அறிவை நம்ம விட்டு விடாமல் இருக்கணும். இப்படி பார்ப்பது பேர் தான் சாட்சி பாவனைன்னு பேர். தன் உணர்வுகள் வெளிவரும் பொழுது சாட்சியாகிறது கவனமாக பார்க்கணும். டேய், உனக்கு கோபம் வருது, இந்த சிச்சுவேஷனில் நீ சிக்கிற, இப்போ கட்டாயம் நீ கோச்சிக்குவே, கட்டாயம் நீ பொறாமப்படுவே, உனக்கு பயங்கரமான சூழ்நிலை வந்திருக்குது,
உனக்கு வந்து அன்பு கருணை இப்போ மீறி இருக்குது, கை நீட்டி எதையா கொடுத்துருவே அப்படின்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வைங்க, அது ஒரு வீக்னஸ் தானேங்க. மனசுக்குள்ளே அன்பு கருணை வந்துடுச்சு வச்சுங்க, அளவுக்கு எதுவும் கொடுத்துருவோம். அப்புறம் வீட்டில் வந்து திட்டுவாங்க, எங்கே அக்கௌண்ட்டில் வந்து 10,000 காணுமே அப்படின்னு, வந்து என் ஃப்ரெண்டு கேட்டான் அப்படின்னு. அப்புறம் இப்படியே கொடுத்துருந்தா நம்ம எப்படி படைக்கிறது, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமா அப்படின்லாம் கேட்பாங்க. இந்த இரக்க சுபாவம் கூட வாசனையிலேருந்து வருது. எல்லாவற்றையும் நீ கவனிக்கணும். கவனித்து பரிசீலனை செய்து இதை நிறைவேற்றலாமா நிறைவேற்றக்கூடாதுன்னு ஆலோசனை பண்ண பிறகு நீ செய்யலாம். இப்படி நம்ம பழகிட்டோம்னா கோபங்கிற உணர்வு வரும். ஆனால் அந்த கோபத்தின் அடிப்படையில் செய்யலாமா செய்யக்கூடிய அந்த உரிமை உங்களுக்கு கிடைச்சிடும். உணர்வுக்குலேருந்து உங்களுக்கும் ஒரு கேப் கிடைக்கும். முன்ன உணர்வு வந்த உடனே செயல்பட்டுடுவீங்க. கோபம் வந்தோடனே 2 வார்த்தை வாயிலேருந்து வெளியே வந்துடும். இப்போது கோபம் வருவது தெரிகிறது, பேச வேண்டாம். கோபம் இருக்குது, இந்த சமயத்தில் அவங்கள பற்றி நினைக்க வேண்டாம். ஏன்னா நினச்சா கண்டபடி நினைப்போம். பழி வாங்கிறது என்ன வேணால் செய்வதற்கு வந்துடும். எப்பொழுது உணர்வு வருகிறதோ அப்பொழுது அது செயல்படுத்துக்கின்றதை கொஞ்சம் தடை பண்ணுங்க. இது பேர் தமம்னு பேர். தமம்னு பேர். தமத்தை கடைபிடிங்க. தமம்னா உணர்வு வருவதை தடுக்க வேண்டாம். அது வாசனை, அது குப்பை தொட்டிலேருந்து வந்து தான் தீரும். ஆனால் அதுக்கு மரியாதை கொடுத்து அதுக்கு செயல்படுத்தணும் படுத்தக்கூடாதுங்கிறது உரிமை இருக்குது இல்லையா, அதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் புத்திசாலி, அவன் தீரன், அவன் கெட்டிக்காரன். அது பேர் தமம்னு பேர். தொடர்ந்து இந்த தமத்தை நம்ம கடைபிடிச்சிட்டே வந்தோம்னா இந்த உணர்வுகளெல்லாம் வெளிவரும். அதுங்க பேசிக்கும். ஏன் ஒரு சொரணை கெட்டவன் நம்ம கோபத்தை தூண்டி விட்டால் கூட ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான், ஆசையை தூண்டி விட்டால் கூட ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான், பொறாமையை தூண்டி விட்டால் கூட அவன் சிரிச்சுக்கிட்டே பாராட்டிட்டு போகிறான். அப்புறம் அந்த உணர்வுகளுக்கு சலிச்சு போயிடும், அதுங்க செயலட்டுப்போம். இது பேர் வாசனா சயம்னு பேர். தொடர்ந்து தமத்தை கடைபிடிக்க இந்த வாசனைகள் பலகீனமாயிடும். அப்புறம் உணர்வுகள் எதுவுமே வராது. இந்த மனம் எப்பவும் அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சத்சங்கத்தினாலையும் தெய்வ பக்தினாலும் புதுசாக நல்ல வாசனை போட்டதுனால அந்த தெய்வம் மனம்தான் கமழும். அங்கே நல்ல சொற்கள், இனிய சொற்கள், உண்மை மட்டும் இருக்கிற சொற்கள், தேவை இருந்தால் மட்டும் பேசுகின்ற, மற்ற நேரத்தில் மௌனமாக இருக்கின்ற ஒரு நிலை வந்துடும் இல்லையா, அதுதான் மோட்சம்னு நம்ம சொல்கிறோங்க. இந்த உணர்வுகளை கையாள்வதுக்கு தான் சமதமம் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி. போன கேள்வி சோத்தி கனடாலேருந்து கேட்டிருந்தாங்க சுவாமி. அடுத்த கேள்வி விவேகானந்தன் அவர் கேட்டிருக்காருங்க. பிரம்மம் ஒன்றே எனும் பொழுது துயரங்களும் குற்றங்களும் ஏன் உள்ளன? அவைகளும் பிரம்மமா? அத்வைதம் சஃபரிங் ப்ராப்ளம் ஆஃப் ஈவிலை எப்படி விளக்குகிறது? இப்போ ரியாலிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்குவோம். கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தை தான், இருந்தாலும் நான் புரிய வைக்கிறேன். ரியாலிட்டி அப்படிங்கிற வார்த்தை, நனவில் நீங்கள் சகல வேலையும் செய்கிறீங்க, படிக்கிறீங்க, செயல்படுறீங்க, ஏதோ தெரிஞ்சுக்கிறீங்க, அப்புறம் ஏதோ சுக துக்கங்களை அனுபவிச்சுக்கிறீங்க. இதெல்லாம் நனவில் இருக்கிறது. கனவில் இருக்குது. அங்கேயும் படிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, இன்பத்துன்பம் அனுபவிக்கிறீங்க. ரெண்டுமே ரியாலிட்டின்னு சொல்ல முடியுமா? நனவில் இருக்கிறது ஒரு ரியாலிட்டி, கனவில் இருக்கிறது இன்னொரு ரியாலிட்டி. ரெண்டுமே ரியல்னா ஒரே ரியல்னு சொல்ல முடியுமா? இது வேற அது வேறன்னு சொல்கிறோம். அதை வந்து தன்மைகள் வேற இருக்கிறதுனால இந்த ரியாலிட்டி வேறங்கிறோம். ஏன் ரியாலிட்டி ஒரே ரியாலிட்டின்னு வைங்க, அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். நனவில் மாவாட்டினீங்க, நனவில் தோசை சுடலாம். ஒரே ரியாலிட்டியில் இருக்குது. மாவாட்டினதான் நனவு, தோசை சுடுறது தான் நனவு. ஒருவேளை கனவில் மாவாட்டிட்டு நனவில் தோசை சுட முடியுமா? ஃப்ரிட்ஜை திறந்தாங்க மாவு இருக்குமா? அங்கேயும் செய்தது உண்மை தான், ஆனால் அந்த உண்மை வேற, இந்த உண்மை வேற. அப்போ 2 உண்மைகள் இருக்கிறது. இந்த 2 உண்மைகளும் 2 உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, ஒன்று உண்மைங்க, ஒன்று உண்மை போல தெரிகிறதுங்க. ஒத்துக்கிறீங்களா? இப்போ நனவுங்கிறது உண்மைன்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு ரெஃபரன்ஸுக்காக,
கனவு பார்க்கும்போது லெஸர் ரியாலிட்டி, அது கொஞ்சம் ரியாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. நனவுக்கு ரியாலிட்டி அதிகமாக இருக்கிறது. இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த இந்த ஹையர் ரியாலிட்டின்னு சொல்லக்கூடிய நனவை சத்தியம்னு வச்சுக்கோ. இந்த இந்த சர்ரியல்னு சொல்லக்கூடிய அதை போலவே இருக்கக்கூடிய ஒன்று சர்ரியாலிட்டியை வந்து மித்யா அப்படின்னு வச்சுக்கோ. சத்திய மித்யா உறவுன்னு பார்க்குறோம். இந்த கனவை காட்டிலும் நனவு சத்தியமாக இருக்குது. இந்த நனவை காட்டிலும் சத்தியம் ஒன்று இருக்குது, அது பாரமார்த்திய சத்தியம். அப்படி இருந்ததுன்னா இது கனவாயிடும் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. கனவு, நனவு, துரியம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டி பற்றி இப்போ எனக்கு தெரிய வேண்டாம். இப்போ கனவு ரியாலிட்டியை பார்க்கும் பொழுது நனவு ரியாலிட்டி சத்தியமாக இருக்குது. ஏன்னா அந்த நனவில் தான் நீங்கள் லேண்டெல்லாம் வாங்கி போட்டு பத்திரத்தை வந்து லாக் கலரில் வைக்கிறீங்க, அது ரியாலிட்டி. கனவுல வாங்கிட்டு போட்டோம்னா அது உங்களுக்கு எதாவது யூஸ் ஆகுமா? நீங்கள் படுக்கணும்னா கனவுல போய் தான் அங்கே போய் படுக்க முடியும், அங்கே கனவுல தான் வீடு கட்ட முடியும். நனவுக்கு அது பயன்படாது. அப்போ அந்த கனவை வந்து நாம் ஒரு லெஸர் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நனவை வந்து ஹையர் ரியாலிட்டின்னு சொல்கிறோம், நல்ல உண்மைத்தன்மை. ஒருவேளை இன்னொரு ரியாலிட்டி இருந்து வைங்க, இந்த நனவை விட அதிகமான ரியாலிட்டி ஒன்று இருந்ததுன்னு வைங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நனவை அதை பொறுத்த வரைக்கும் இது கனவாயிடும் இல்லை. அப்போது அந்த ஹையர் ரியாலிட்டிக்கும் ஹையர் ரியாலிட்டின்னு சொல்கிறீங்க, சுப்ரீம் ரியாலிட்டி, அந்த துரியம்னு சொல்லக்கூடிய மோட்ச நிலை, அந்த நிலைக்கு மேலே ஒன்று ரியல் இருக்குமானா இல்லை, அதுதான் பரம், அதுக்கு மேலே இல்லை. அப்போ அதுதான் உண்மையான சத்தியமாக இருக்க முடியும். அப்போ நனவு அதை பொறுத்த வரைக்கும் கனவு தான். கனவில் ஒரு கனவு இது. இப்படி பார்த்தோம்னா நனவும் கனவும் ஒரே ரியாலிட்டி தான். எப்படிப்பட்ட ரியாலிட்டி? அந்த சுப்ரீம் ரியாலிட்டிக்கு பொறுத்த வரைக்கும் இது லெஸர் ரியாலிட்டி, தாழ்வான ரியாலிட்டி அப்படின்னு. சரி, இது சொல்கிறீங்களே சார், அந்த ரியாலிட்டியும் இந்த கனவு நனவுன்னு சொல்லக்கூடிய இந்த லெஸர் ரியாலிட்டிக்கும் என்ன ரிலேஷன், எப்படிப்பட்டது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த சுப்ரீம் ரியாலிட்டி தோன்றாது மறையாது, தோன்றாது மறையாது, மாறாது. லெஸர் ரியாலிட்டி என்னன்னா அதுவும் ரியாலிட்டி தான், இது தோன்றும் மறையும். இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ கனவும் நனவும் தோன்றி மறைவன. இந்த முக்தி பரபிரம்மம்னு சொல்கிறார் இல்லையா, இந்த பிரம்மங்கிற அது வந்து தோற்றமும் மறைவும் மாறுதலும் இல்லாதது. அந்த ரியாலிட்டியை நீங்கள் அடைய முடியுமாண்ணா? அது எப்பவுமே இருக்கிறதுனால, அழியாததுனால, மாறாததுனால, தோன்றாததுனால இப்போவும் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த ரியாலிட்டி தோன்றும் மறையும். நீங்கள் தோன்றும் மறைவதுக்குள்ளே நீங்கள் அனுபவிச்சா உண்டு. ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க சார், மெல்ட் ஆகி போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு தோற்றமும் உண்டு, மறைவும் உண்டு. அப்புறம் சப்ளை பண்ணியிருக்கிறாங்க, ஒரு டப்பாவில் தான் கொண்டு வந்திருக்காங்க, 50 பெட்டி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க, 60 பேர் இருக்கிறாங்க, 15,000 பேர் கடைசியில் வராங்க, இப்போ டப்பா காலியாக இருக்குது. அந்த ரியாலிட்டி தோன்றி மறையுது. அனுபவிச்சாவ தான் உண்டு, இல்லைன்னா அது இல்லை. சொல்லுங்கள், இந்த நனவும் கனவும் உங்களுக்கு தோன்றி மறையுது தானே? எது நித்தியமாக இருக்குது? ஏதாவது உருப்படியாக எப்பவும் இருக்குதா? எப்பவுமே இருக்கக்கூடிய ஒன்று இருக்குது, அது மட்டும்தான் பாரமார்த்திகம், அது மட்டும்தான் பிரம்மம், அதுதான் சத்தியம், அது ஒன்று தான் இருக்கும். இன்னொன்று இருக்குதுன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? இந்த இன்பம் துன்பம் நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் சொல்கிறாரு, இதெல்லாம் பிரம்மம் தான் இருக்குதுன்னு சொன்னால் பிரம்மம் தான் இது நல்லது கெட்டதா அப்படின்னு கேட்குறாரு. அந்த சுப்ரீம் ரியாலிட்டிலையும் அது நடக்குது, லெஸர் ரியாலிட்டி இது இருக்கிறது இப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ரெண்டும் எது கேட்டால் ரெண்டும் பிரம்மன் தான். ஒரே பிரம்மம் ரெண்டு ரியாலிட்டிலே இருக்குது. உங்களுக்கு புரியல இல்லையா? இப்போ சொல்கிறேன், உங்களுக்குள்ளேயே இந்த சோதனையை செய்து பாருங்கள். ஏன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லியிருக்கிறோம், நான் தான் பிரம்மம். அப்போ அந்த ரெண்டும் உங்ககிட்ட இருக்கணும் இல்லை? உங்களிடம் அழியாத மாறாத பாவ புண்ணியமற்ற நன்மை தீமைகளுக்கு அப்பாற்பட்ட ஆனந்தமயமான ஒன்று இருக்கிறது. அதுதான் ஹையர் ரியாலிட்டி, அதுதான் ரியல். உங்களிடமே பாபம் புண்ணியம் இன்பம் துன்பம் நல்லது கெட்டது இருக்குதா இல்லையா? இருக்குது. அந்த ரியாலிட்டி உங்ககிட்ட தான் இருக்குது.
அப்போ நீங்கள் யார்? இன்ப துன்பங்கள்ன்றது நீங்கள் சொல்ல போகிறீங்களா? அல்லது தோற்றமும் மறைவும் எப்பொழுதுமே இல்லாத நித்தியமாக ஒன்று இருக்குதே அதை நீங்கள் சொல்லுவீங்களா? சார் ரெண்டு இருக்குது எனக்கு தெரியல சார், எனக்கு ஒன்று தான் தெரியுது, இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டங்கள் தான் தெரிகிறது, இந்த ஆனந்தம் அழியாதது எனக்கு தெரியல சார். தெரியலங்கிறதுனால இல்லைன்னு நினச்சிக்காத. அதை தெரி வைக்கிறதுக்கு தான் ஆத்ம வித்யா, பிரம்ம வித்யா. உங்களிடம் இருக்கின்ற உங்களை அழியாத மாறாத சுப்ரீம் ரியாலிட்டி. அந்த சுப்ரீம் ரியாலிட்டிக்கு என்ன பேர் சொல்கிறோம்? பாரமார்த்திகம்னு பேர். பரம அர்த்தம், பரம்பொருள். அர்த்தம்னா பொருள். பரம்பொருள்னு ஒன்று இருக்குது, இன்னொரு பொருளும் இருக்குது, அது கீழான பொருள், அதுதான் இதெல்லாம் பண்ணுது. அப்போ ரெண்டு இருக்குது, பிரம்மம் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, இந்த பிரம்மம் தான் நீங்கள் தானே பாரமார்த்திகமாக இருந்துக்கிட்டு பாவ புண்ணியத்தை நீங்கி இருக்கிறீங்க. நீங்கள் தானே இந்த விவகாரத்தில் இறங்கி பாவ புண்ணியத்துக்கும் காரணமாக இருக்கிறீங்க. இப்போ ரெண்டும் உங்ககிட்ட தானே இருக்குது. அப்போ ரெண்டு ரியாலிட்டி என்கிட்ட இருக்கா? என்னன்னா ஒரு ரியாலிட்டி தான் இருக்குது, இன்னொரு ரியாலிட்டி அதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ எது எதை சார்ந்து இருக்குதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு கனவு வருது, நனவு வருது, உறக்கம் வருது, இந்த மூன்றும் வருது போகுது இல்லையா? ஏதாவது நிலையாக இருக்குதா? நிலை இல்லை. தோன்றுது மறையுது, தோன்றுது மறையுது, தோன்றுது மறையுது. ஆனால் இந்த மூன்றும் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அது தோன்று மறைஞ்சிச்சா? அதுவும் தோன்றி மறைந்ததுன்னா எனக்கு கனவு வந்ததுன்னு எப்படி சொல்லும்? ஒருவேளை கனவு வரும்போது நீ மறைஞ்சு போயிருந்தீன்னா தெரியாமல் போயிடும் இல்லை? நனவு வரும்பொழுது மறைஞ்சு போயிட்டா தெரியாமல் போயிடும் இல்லை? அப்போது ஒருத்தன் தோற்றமும் மறைவும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கிறான். அது ஒரு ரியாலிட்டி இருக்குது. அந்த ரியாலிட்டியில் தான் கனவு நனவு உறக்கம் மூன்றும் வருது. அது வேறு இடத்துல வருதா? நான் தூங்கினேன், நான் கனவு கண்டேன், நான் விழித்து கொண்டேன்னு நீ தானே சொல்கிற. அப்போது நீ தான் மூன்றிலும் இருக்கிறாய், மூன்றிலும் தோன்றாமலும் மறையாமலும் இருக்கிறாய், இந்த மூன்றாகவும் தோன்றி மறைந்தும் இருக்கிறாய். போது சரி, உங்களுக்கு குழப்பாதீங்க. இப்போ பிரம்மம் என்பது தான் இப்படி சிருஷ்டி ஸ்திதி லயம் என்று சொல்ல இந்த படைப்பை அது உருவாக்கி கொண்டு இருக்கிறது. அதுதான் உங்ககிட்ட ஆத்மாவாக இருந்து கொண்டு கனவு நனவு உறக்கத்தையும் உண்டு பண்ணி அனுபவித்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த ரெண்டில் ஒன்று மறையாத ஒன்று இருக்குது இல்லையா? நான் உங்களை தான் பேசுகிறோம். உங்களுடைய கனவு, உங்களுடைய நனவு, உங்களுடைய உறக்கம், இந்த மூன்றும் தோன்றி மறைகிறதை இது அறிகின்ற ஒருத்தர் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் அறிவதனால மூன்றிலும் இருக்கிறீர்கள். உங்களுக்கு தோற்றம் மறைவு இல்லை. ஆனால் நீங்களே சொல்கிறீங்க, கனவுல இருக்கும்போது நான் கனவு கண்டேன், நனவில் இருக்கும் நான் கனவுன்னு. அப்போ நீங்கள் அதுலேயும் இருக்கிறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் யார்? எல்லாம் சேர்ந்த கலவையா இல்லை மூன்றுக்கும் அப்பாற்பட்டதா? மூன்றுக்கும் அப்பாற்பட்டதுன்னு தானே சொல்கிறோம். நீங்கள் மூன்று மாதிரி தான், நீங்கள் நாலாவதாக சொல்ல முடியாது. நாலாவதாக நீங்கள் இருக்கிறீங்க, அது பேர் துரியம்னு பேர். அப்போ உங்களிடமே நீங்களே ஆத்மாவாக இருந்து கொண்டு பாப புண்ணியம் எதுவும் இல்லாமல் உங்களுடைய நன்மை தீமையில பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் எப்படி உலகத்தில் ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறீங்க? பிரம்மம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் எப்படி இந்த தீவர்களாக இருக்கிறாங்க, இவ்வளோ மோசடிக்காரங்களாக இருக்கிறாங்க, இவங்களாம் பிரம்மமாங்க? ஏன் உங்ககிட்ட இல்லையா? நீ சுத்தமான புத்தமான நித்தியமான ஆத்மா தானே. உன்னிடம் எண்ணங்கள் நல்ல எண்ணம் வந்தது இல்லையா? கெட்ட எண்ணம் வந்தது இல்லையா? கெட்ட எண்ணம் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்ககிட்ட உலகத்தில் மட்டும் பிரம்மம் படைச்சிட்டாக்கா அவரை குறை சொல்கிறதுக்கு நம்ம போகிறோம். நீங்கள் தானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் ஆத்மாவிலேயே இந்த நல்லது கெட்டது வந்துட்டு தானே இருக்குது. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் சொல்லலையே. அப்போ பிரபஞ்சத்தில் கரைவன் ஏன் இப்படி படைச்சான் அப்படின்னு நீயே உன்னை கேளு. உன் மனசில் நீயே எத்தனை படைச்ச? உன் மனசில் எவ்வளோ இன்ப துன்பங்களையும் பாவ புண்ணியங்களும் கெட்டது நல்லதுகளையும் எல்லாம் படைச்சிக்கிட்டு தானே இருக்கிற. அதில் உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக இருக்கிற. அதெல்லாம் என்னுடைய எண்ணங்கள் தான், நான் தான் ஒன்று அது கிடையாதுன்னு சொல்கிறதில்ல. இப்போ when you can disown your thoughts, Brahman can also disown its creation. When you say your thoughts are not real, Brahman also can say my creation is not real. Creation not real naka அதில் நல்லது கெட்டது தீயவன் கொலகாரன் எல்லாம் கூட not real.
உங்களுடைய கனவு நனவு உறக்கமெல்லாம் நாட் ரியல் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா யுவர் ரியாலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ உங்களுடைய டூயல் ரியாலிட்டி இருக்குது. ஒரு ரியாலிட்டி சேஞ்சிங் ரியாலிட்டி, மாறிக்கொண்டே இருப்பது. இன்னொரு ரியாலிட்டி மாறாமல் இருக்கின்ற ஒரு ரியாலிட்டி. மாறாத ரியாலிட்டி தான் உண்மையாக இருக்க முடியும். மாறுகின்ற ரியாலிட்டி நீ என்னன்னு சொல்ல முடியும்? சார் மாறுகின்றவன் அப்படின்னு சொல்லும்போது நீ மாறிடுவ. அது ரியலாகவே இருக்க முடியாது. ரியலாக இருக்குது மாறாமல் இருந்தால் தான் ரியல். மாறுகின்றது இப்படி ரியல்னு சொல்ல முடியும்? அப்போ அந்த ரியாலிட்டிங்கிற வார்த்தையை நம்ம ஆழ்ந்து யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஆர்டினரி வேர்ல்டில் ரியலுங்கிறது நம்ம எப்படியோ புரிஞ்சுக்கிறோம். இது உண்மை, பொய், ரியல், நான் ரியல் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது வந்து சத் விசாரம்னு பேர். தனக்குள்ளே தான் இதை விசாரணத்தை செய்து பார்க்கணும். தன்னிடம் எது ரியல், எது சர்ரியல் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். அந்த சர்ரியலுங்கிறது எல்லாமே தோன்றி மறைவது. ஒன்று தோன்றி மறையணும்னா தோன்றுறது இருக்க ஒரு இடம் வேணும் இல்லை? இங்கேருந்து தான் சார் தோன்றுச்சுன்னு சொல்கிறோம். உங்கள் எண்ணம் தோன்றுச்சுங்கிறீங்க. ஒரு எண்ணம் வந்தது சார்னு எங்கேருந்து தோணுச்சு? ஒரு இடம் இருக்குது இல்லை? அப்புறம் மறைஞ்சு போச்சு. அந்த எண்ணம் எங்கே மறைஞ்சிச்சு? உங்ககிட்ட தான் இருக்குது. உங்ககிட்ட தான் மறைஞ்சுது. அப்போ தோன்றி மறையது ஒன்று இருந்ததுன்னா தோற்றம் மறையாது ஒன்று இருக்கணும் இல்லை? அப்போ இந்த பிரபஞ்சம் தோன்றி மறையுது, இதில் நன்மை தீமைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். கெட்டவன் நல்லவன் இருக்கான், அது தோன்றி மறைவது ஒரு இடம் இருக்குது இல்லை? அதுதான் பிரம்மம். அப்போ பிரம்மத்தில் நல்லது கெட்டது இருக்குதான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? சொல்ல முடியாதுல்ல. பிரம்மத்திடம் நல்லது கெட்டதுக்கு தானே, தோன்றி மறைவதுக்கிட்டே இருக்குது. தோன்றி மறைவது எதுக்கிட்ட தானே வந்தது அப்படின்னு சொல்கிறான். இது எப்பவுமே இல்லாமல் எப்பவும் இருக்கக்கூடிய ஒன்று சத்தியம்ப்பா. மீது ரெண்டும் மித்தியா. அது இருக்கும், இல்லாமல் போகும். இருக்கும் இல்லாமல் போகத்தில் நீ எதுக்கு நல்லது கெட்டதுன்னு பேர் வைக்கிற? நல்லதும் இருக்கிறது இல்லை, கெட்டதும் இருக்கிறது இல்லை. இப்போ கெட்டது எத்தனை நாளைக்கு கெட்டது, நல்லது எத்தனை நாளைக்கு நல்லது, எவ்வளோ நேரத்துக்கு நல்லது. அதனால் இந்த பேச்செல்லாம் இந்த கனவு நனவு உறக்கத்தை ரியல்னு நினைக்கிற வாழ்க்கைக்கு மட்டும்தான். எப்பொழுது வந்து துரியம்னு சொல்லக்கூடிய நான்காவது நிலையாகிய இந்த ஆத்மா நான் என்று ஒருவன் தெரிந்து கொண்டு தன் எண்ணங்களை தோன்றி மறைவதாக. எண்ணங்களுடைய விஷயந்தானங்க தூக்கம்னு சொல்கிறோம். ஒரு எண்ணங்களுக்கு தூக்கம்னு பேர் வச்சுருக்கிறோம், இன்னொரு எண்ணத்துக்கு கனவுன்னு பேர் வச்சுருக்கோம். இந்த எண்ணங்களே இல்லாமல் போனால் அதுக்கு உறக்கம்னு பேர் வச்சுருக்கோம். இந்த எண்ண குவியல்களை தானே நாம் வந்து ரியல் நினச்சிட்டு இருக்கிறோம். அங்கே தானே நல்லவன் கெட்டவன்லாம் வருது. இந்த எண்ணங்களெல்லாம் தோன்றி மறைகின்ற மித்யா மாயா. அது இருப்புத்தன்மையே இல்லை. அது சேர்ந்தால் வருவது, பிரிந்தால் மறைவது என்று நம்ம முன்கே படிச்சிருக்கிறோம். இப்போ புரிஞ்சுக்குங்க. யாரும் இறைவனை குற்றம் சொல்ல வேண்டாம். அவருடைய எண்ணங்களிலே நடமாடுகின்ற கூத்து தான் இந்த நல்லது கெட்டது, தர்மம் அதர்மம் எல்லாம். அதனால் யாரையும் அதர்மின்னு திட்டிடாதீங்க, கெட்டவன்னு அவங்கள திட்டிடாதீங்க, யாரையும் சபிச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம மனசுலேயே படுபாதகமான எண்ணங்கள்லாம் தோன்றுது, தோன்றாமலாம் இருக்குது. அவங்ககிட்டையும் தோன்றி இருக்குது, அதை செயல்படுத்திட்டாங்க. நீங்கள் செயல்படுத்த தைரியம் இல்லை, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே அது நாம் அல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த எண்ணம் எனக்கு வந்திருக்கே கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கழுவிக்கிறீங்க, சுத்தம் பண்ணிக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி நீங்கள் சுத்தம் பண்ணிக்கங்க. ஆத்மா எப்பொழுதும் பரிசுத்தமானது தான். வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.